ஹலோ காய்ஸ் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐயில் ரீஃபண்ட் வாங்குற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த ஃபார்ம் 2 பேஜில் பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 பேஜுமே நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன் ப்ரோ. 2 பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நான் ஃபில்லாம் பண்ணிட்டேன். இப்போ எப்படி எஸ்பிஐ ஐடியில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபைலை நான் எப்படி அட்டாச் பண்ணிவிட்டு ஒரே பிடிஎஃபாக எப்படி கன்வெர்ட் பண்ணி அதில் எப்படி ப்ரோ நான் பண்ணுறது சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ரீஃபண்ட் வாங்குறவங்க ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே பிடிஎஃப்ல அட்டாச் பண்ண சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய குரோம் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க. குரோம் ப்ரௌசர் இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஓகேங்களா. ஜேபிஜி டு பிடிஎஃப்னு பார்த்தீங்கன்னா போடுங்க ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் போட்டால் கூட உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் ஒன்று வருங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் இந்த வெப்சைட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த வெப்சைட் யூஸ் பண்ணாதீங்க. ஐ லவ் பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, இது வெப்சைட் நேமு. நீங்கள் ஐ லவ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு போட்டாவே உங்களுக்கு வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜேபிஜே ஓகேங்களா. ஜேபிஜே டு பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஓகேங்களா. கன்வெர்ட் டு ஜேபிஜே அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் செலக்ட் ஜேபிஜே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரும். இந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கேலரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. அப்போ கேலரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதாவது நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு 2 பக்கத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணால் 1 by 1 எது ஃபஸ்ட்டு பேஜ் அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள், 2வது பேஜ் 2வது ஆட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அது எப்படி ஆட் பண்ண ஒரு டெமோ கூட காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் பண்ணுறது தப்பாக பண்ணுறீங்க. அதாவது இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க, எடுத்துகிட்ட பிறகு ஃபோட்டோவும் எடுத்துறீங்க உங்கள் கேலரி, அதாவது உங்கள் ஃபோன் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துறீங்க. ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அது நிறைய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக இருக்குது. அதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் தர தெரியுது, டைல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது. அதனால் ஃபார்மை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிராப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணணும். எப்படி கிராப் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் கேலரி ஓப்பன் பண்ணிட்டீங்களா, கேலரி ஓப்பன் பண்ணிட்டா பிறகு உங்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லா கேலரியுமே பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். எடிட் ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிட்டா பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃப்ரேமிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குங்களா, அந்த ஃப்ரேமிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராப் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. அப்போ ஃபார்ம் இருக்குது இல்லையா, அந்த ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சு கிராப் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இன்னொன்று வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஃபார்ம் ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு ஃபார்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக இருக்குது ஓகேங்களா. அதாவது இங்கே இதோட இந்த ஃபார்ம் பேஜ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. கீழே பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத ஒன்று ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு பேஜ், இது கீழே இருக்குது செகண்ட் பேஜ். இது நீங்கள் எப்படி கிராப் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கேலரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமிங் இருக்கும், இல்லை கிராப்னு இருக்கும். ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு எது எப்படி இருக்கோ கிராப்புன்னு பார்த்து நீங்கள் பண்ணிக்க ஓகேங்களா. நீங்கள் கிராப் கொடுத்தீங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னு நினைக்கிறேங்க பாருங்கள். இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கிராப் பண்ணுற ஆப்ஷன் ஓகேங்களா. நீங்கள் இப்படியும் நவுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கிராப் ஆகும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நான் கிராப் பண்ணுறேன். இப்படி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்மை மட்டுமே கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ திரும்பியும் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ மேலே நான் இழுத்துட்டேன், கரெக்டாக ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டேன். கீழேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இங்கே டிக் இருக்குது, அந்த டிக்கை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே சேவ் இருக்கும். அந்த சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். அவ்வளோதான் விஷயமே. அப்போது நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்திங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கேன் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நான் வீடியோவில் அதாவது கேமராவில் தான் ப்ரோ ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் கேலரியில் போயிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. அப்போ 2 ஃபோட்டோவும் கிராப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. அதாவது இந்த மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த இதில் வந்துருங்க. ஐ லவ் பிடிஎஃப் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஜேபிஜே டு பிடிஎஃப் நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்ட பிறகு உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துடும். செலக்ட் ஜேபிஜே இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுத்துருங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் எதுவோ அதை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்ட பிறகு பாருங்கள், இங்கே எனக்கு வந்துருச்சிங்களா. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், இங்கே பாருங்கள் உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும். நான் மார்க் பண்ணி கூட திரும்பி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான் இருக்குங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கானை பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா திரும்பி உங்களுக்கு அந்த இது கேலரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். கேலரி ஓப்பன் அப்படி இருக்கு. திரும்பி அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 2வது பேஜ் செலக்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு பேஜையும் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க, செகண்ட் பேஜையும் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க. அவ்வளோதாங்க விஷயமே ஓகேங்களா. இதை நீங்கள் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் கன்வெர்ட் டு பிடிஎஃப்னு இருக்கீங்க இல்லையா, அந்த கன்வெர்ட் டு பிடிஎஃப் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகும். இங்கே பாருங்கள் கன்வெர்ட்டிங் இமேஜ் இருக்குது. அப்புறம் டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப்மே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா. இந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு போய் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் இருந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணதை காட்டுறேன் பாருங்கள். மேலே எஸ்பிஓ காட்டுது, கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது பாருங்கள் ஓகேங்களா. இவ்வளோ தாங்க விஷயமே. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா, குரோம் ப்ரௌசரை வந்துருங்க.
குரோம் ப்ரௌசர் வந்துட்டு ஜேபிஜே டு பிடிஎஃப்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். ஜேபிஜே பிடிஎஃப்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ லவ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேங்க, இந்த மாதிரி வரும் வெப்சைட். இந்த வெப்சைட் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜே டு பிடிஎஃப்னு இருக்கும். இதில் செலக்ட் ஜேபிஜே இமேஜ்னு இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மு. ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துட்ட பிறகு திரும்பி இங்கே வந்து ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணிவிட்டு திரும்பி கேலரி ஓப்பன் ஆகும். அதில் செகண்ட் பேஜுக்கு கொடுத்து ஓகே கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். கன்வெர்ட் டு பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஆகிடும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இவ்வளோதான் விஷயமே. ஓகேங்களா, அப்போ ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்மை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துறீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துறீங்க, ஃபோட்டோ எடுத்துறீங்க. அது எப்படி அட்டாச் பண்ணுறது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் சிம்பிளான மெத்தட் தான். ஐ லவ் பிடிஎஃப்ல போயிட்டு தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜிலேருந்து அப்படி பிடிஎஃப் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 பேஜ் ஒரே பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட் மெம்பர் ஷேர் பண்ணிடுங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு இன்னுமே எனக்கு புரியல அப்படின்னா மறக்காம எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி தரேன். ஓகேங்களா, ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ்.